வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு நெய்யும் எண்ணெயும் விட்டுருக்கேன். அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா வறுபட்டு வாசனை வரும்போது கரைஞ்சி வச்ச அரிசியை போட்டுடணும். அரிசியை எண்ணெய் நெய்யில் ஒரு பரட்டிட்டு 1 பங்குக்கு 2 பங்கு 2.5 பங்கு அரிசியை பொறுத்து தண்ணி வச்சு நல்லா கொதித்ததும் அரிசியும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது குக்கரை மூடி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஜீரா ரைஸ் ரெடி. ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம க்ரீன் பொட்டேட்டோ கிரேவி பண்ண போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நெய் வாசனையோட ஜீரா ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதுக்கு சைட் டிஷ் பார்ப்போம். எண்ணெய் காய வச்சுக்கணும். 1 ஏலக்காய், 2 கிராம்பு, வைக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி. பச்சை விழுத போட்டுடலாம். நல்லா வதங்கின அப்புறம் தண்ணி விடுங்க. வெந்த உருளைக்கிழங்க அப்படியே மசித்து இதில் போட்டு கலந்துடலாம். கசமாக நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஜீரா ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு. ஸோ நம்ம லஞ்சுக்கு சூப்பரான ஜீரா சாதமும் சுவையான பொட்டேட்டோ மசாலா, அதாவது க்ரீன் கிரேவின்னு சொல்லப்படுறேன். ஏன்னா நம்ம கொத்தமல்லி போட்டு பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக. வீட்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம லிக்யூடாக செமி சாலிடாக பண்ணிக்கலாம். காலையில் லஞ்சுக்கு தக்காளி சட்னியும் இட்லியும். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. தேங்க்யூ.